சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த அன்பு தம்பி ஊழியர் அவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தர் விசேஷித்த கரம் கொண்டவரை ஆஸ்வதிக்கட்டும், குடும்பங்களை ஆஸ்வதிக்கட்டும், திருச்சபை ஆஸ்வதிக்கப்பட்ட கிருபை தாங்க. ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே.
பரிசுத்தமாக்கும் யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவாவும் சேரும் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்போ அப்போ உங்களுக்கு ஆராதனை 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 அப்போ அப்போ உங்களுக்கு ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதிக்க வாழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்கா சமூகத்தை நன்றி ராஜா. எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்கு நன்றி சுவாமி. உடைய மாளிகையிலே உடைய ஆலயத்திலே அமர்ந்திருப்பது எவ்வளவு பாக்கி என்பதை அறிந்து தெரிந்து வாழ கிருபை தாங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அடியானை மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற மக்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு பெண்கள் ஞாயிறு. உன்னதரிலிருந்து உண்மையும் உத்தமமான பெண்கள்னு விதத்தில் இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. உண்மையான பெண்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமும் சந்தோஷமான காரியம். கர்த்தர் எல்லா நிலையிலும் வழிநடத்தி ஆஸ்வதித்து பாதுகாக்க கொள்ள நல்லவராக இருக்காங்க. இன்னைக்கு பெண்கள் தான் நாட்டுக்கு ஒரு உறுதுணைகளாக எல்லா நிலையிலும் குடும்பத்தை கட்டக்கூடிய பிள்ளைகளாக வாழ்கிறாங்க. அந்த கிருபை நடிகை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரமில்லை, ரூத்தை பார்த்து சொல்கிறாங்க. இன்றைக்கி ரூத்து பார்த்து ஒரு மோவாப் தேசத்தை பிறந்த பெண், மோவாப் தேச பெண்ணு எலிமெலேக்குன்னு ஒரு மனுஷன், யூதாக்கத்தை சேர்ந்த எலிமெலேக்குன்னு ஒரு மனுஷன் தேசத்தில் பஞ்சம் இருக்குன்னு சொல்லி யூதா தேசத்து பெத்லெஹேமுக்கு போய் வாழ்கிற காலத்தில் ஒரு 2 பையன், அவர் மனைவி, இவரும் 2 பையங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு சொல்லி 2 பையங்களுக்கு திருமணம் ஆகுது. ஓர்பால் ரூத்துன்னு சொல்லி 2 பிள்ளைகள் திருமணம் பண்ணுறாங்க. திருமணம் பண்ணி கொஞ்ச நாளிலே அவர் இறந்து போகிறாரு. இறந்து போய் கொஞ்ச நாளில் 2 பையங்களும் இறந்து போகிறாங்க. நகோமி தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்ட மகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. 2 பெண்களில் ஓர்பாங்க பெண் அந்த தேசத்து பெண்ணு. அவள் என்ன சொல்கிறான்னா, நான் மாமியார் சொல்கிறா, நீங்கள் தயவுசெய்து போயிடுங்க, தேசத்தில் நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு கஷ்டம் பண்ணிட்டேன், இப்படி விதைக்குள்ள ஆளாயிட்டேன், அதனால் என் கணவரும் போயிட்டாங்க, 2 பிள்ளைகளும் மறித்து போயிட்டாங்க, இனி நான் உங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்று தர முடியாது, அப்படிப்பட்ட ஸ்டேஜில் இல்லை, நீங்கள் அதனால் உங்கள் தேசத்துக்கு போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. போகும்போது ஒரு நாள் போக மாட்டேன்னு சொல்லி அழுது போயிடுறா. ஆனால் ரூத்து போக மாட்டேக்கா. என்ன சொல்கிறான்னா, நான் போக கூட தான் இருப்பேன், இப்படி ஜனம் தான் என் ஜனம், இப்படி தேசம் தான் என் தேசம்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போகவே மாட்டேன்றா. போகவே மாட்டேன்னு சொல்லி எத்தனையோ விதமான பாடுகள் மத்தியில், வேதனைகள் மத்தியில் தன் மாமியாரோடு வாழணும்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி வாழ்கிறாங்க நம்ம யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி பெண்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு நினச்சி பார்க்கும்போது
எத்தனையோ வேதனை, எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ விதமான பாடுகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எத்தனையோ பாடுகள் நிறைந்த உலகத்தை எப்படி வாழ்கிறோம் நினச்சி பார்க்கணும். நேற்று நான் வேலாயுதபுரம்னு சொல்லி புளியங்குடி பக்கத்தில் ஒரு ஊருக்கு ஒரு கருங்கப்புரசு போயிருந்தேன். ஒரு மகள் என்கிட்ட என்னை பார்க்க வந்தேன். நாங்கள் கூட்டத்தில் இருந்த மகள், அவள் 2 பிள்ளைகள். அந்த மகளுக்கு வயசு 33 வயசு நினைக்கே. புருஷனுக்கு கேன்சர் ஒரு வேலையை செய்ய முடியலை. திருமணமாகி 2 ஆண்டில் அவனுக்கு கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் வந்தோடனே இவளுக்கு ஒன்றுச்சு. ஆனால் கடவுளுக்கு பிரியமான மகளாக வாழ்ந்ததுனால, ஒரு சாட்சியுள்ள மகளாக வாழ்ந்ததுனால, கடவுளுக்கு மகிமையாக வாழணும், ஒரு வாழ்க்கை தான், இந்த ஒரு வாழ்க்கை உண்மையாக வாழணும்னு சொல்லி வாழ்ந்ததுனால எத்தனையோ விதமான போராட்டத்தை மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவங்க ஜெபம் சொல்லும்போது, ஜெபம் பண்ணும்போது அவளுடைய கண்கள் 2 தண்ணீர் கண் அப்படி வணிந்த காட்சியை பார்க்க முடிஞ்சது. காரணம் கேட்டால், ஏன் இந்த வாழ்க்கையில் கஷ்டம், ஏன் இந்த வாழ்க்கையில் வேதனைன்னு சொல்லி அவர் நினச்சி பார்த்தா. நீங்கள் எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் பாருங்கள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள், பல விதமான நிந்தனைகள் சில குடும்பங்களை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும், பார்க்க முடியாது. ஆனால் இந்த மகள் கடவுளுக்கு பிரியமான மகளாக இருந்தனால, கடவுள் சாட்சியுள்ள மகளாக இருந்தனால, வேதத்தில் வாசிக்கவில்லை. நீதிமொழிகள் 31:10 வாசிக்கும் போது, குணசானை ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது. விலை உயர்ந்த முத்தாக இருந்தனால வாழ்க்கையில் தீவிர பாடு கஷ்டம் இருந்துச்சு. காட்டேன் என் வாழ்க்கையில் மாற்றமே வராதா, என் குடும்பத்துக்கு இதுதான் கஷ்டமா. திருமணம் பண்ணி 2 குழந்தைகள் பிறந்து 2 வருஷத்தில் 2 வருஷம் கழித்து எங்கள் புருஷனுக்கு கேன்சர் வந்துச்சு. ஐயா வாழ முடியலை, ரொம்ப கஷ்டம் ரொம்ப. ஆனால் கடவுளுக்கு பிரியமான மகள் மரியாள் திண்ணை விட்டு எடுபடாத நல்லவங்க வாழ்க்கையை தெரிந்து கொடுத்தல தேவனோட வாழக்கூடிய மகளாக வாழ்ந்த அன்னைக்கு அப்படி வாழ்கிறோமா. அவட்ட ஒரே ஒரு காரியம் சொன்னேன், பொன்னை புடமிடுவார் அதில் மண்ணை அழைச்சிடுவார், பொன்னை புடமிடுவார் அதில் மண்ணை அழைச்சிடுவார், உன்னை நேசிப்போர் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார், உன்னை நேசிப்போர் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே எல்லாமே, சோர்வு போகாதே என் உள்ளமே. வடியாதே கண்ணீரின்று மனம் வடிவடையாதே நின்று, வடியாதே கண்ணீரின்று மனம் வடிவடையாதே நின்று, இடிமேகம் அகன்றிடும் விடிவெள்ளி தோன்றிடும், உனக்கு நடுப்பகல் கல்வி செய்யும்,
குடும்பங்களில் கஷ்டங்களை பார்க்கும், வேதனை பார்க்கும். அது கடவுளுடைய சித்தம். அது நம்ம கடவுளுடைய சித்தப்படி நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் இந்த வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படணும். ஆனால் சில பெண்கள் ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். கடவுளுக்கு பயப்படுறதில்லை, புருஷனுக்கு பயப்படுறதில்லை, திருச்சபைக்கு பயப்படுறதில்லை, மனசாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றதில்லை. நிறைய பேர் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் ரூத்து பாருங்க, கடைசி வரைக்கும் மகிமை உள்ள மகளா, சாட்சியுள்ள மகளா வாழ்ந்தா. குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். வேதத்தை வாசிக்கமில்லை, கர்த்தருக்கு பயந்து வழிநடக்கணும். பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோலும் கனவும் திராட்சை செடியை போலும், பிள்ளைகள் பந்தய சுற்றில் ஒளியுமர கன்றலை போலும் இருப்பார்கள். இது கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனும் ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வினை காண்பாய், இவன் பிள்ளைகளையும் எருசலேமுள்ள சமாதானத்தை காண்பாய்னு வேதத்தில் வாசிக்கமில்லை. வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். நிறைய குடும்பங்களில் சாபங்கள், கஷ்டங்கள், வேதனை. ஏன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை, உண்மை இல்லாத வாழ்க்கை, கடவுளுக்கு பயப்படாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வேதத்தில் வாசிக்கணும். நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யவாதத்தை தீவிக்கணும்னு ஆக்கினைக்கு தப்பான். நிறைய பேர் வாழ்க்கையில் பாருங்கள் உண்மை இல்லாத வாழ்க்கை. அது கிறிஸ்தவம் தான் உண்மை கிடையாது. கிறிஸ்தவ 95% உண்மை இல்லாத வாழ்க்கை, ஏமாத்து வாழ்க்கை, ஃப்ராட் வாழ்க்கை. அது கிறிஸ்தவ வாழ்க்கை தான் சாட்சி இல்லாத வாழ்க்கையாக, மகிமில்லாத வாழ்க்கையாக, சாபங்களை தச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாழ்க்கை தான் உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இவ்வளோத்தை விட்டு கடந்த போது ஒன்றும் எடுத்து செல்ல போகிறதில்லை. ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். அதை தான் ஆண்டு விரும்புகிறார். எதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஐயா என்னை லேசிக்கிட்டேன்னு சொன்னாங்க. 3 வருஷமாக லேசிக்கிட்டே இருந்தேன். ஒன்றும் செயல்பட முடியலை. ஏன்னா என் கூட இருக்கவெல்லாம் உண்மை இல்லாத மக்கள். டிசியாக வந்தால் துட்டடிக்க வரலாம், கஸ்பாராக இருந்தால் என்ன துட்டடிக்கலாம், மேனேஜர் இருந்தால் என்ன கல்லாத்தனம்னு அப்பாயின்மெண்ட் விடலாம், எப்படி துட்டு எடுக்கலாம் அப்படி தான் வாழ்றான ஒளி. எக்ஸிக்யூட்டிவாக வந்தால் எப்படி ஏமாற்றலாம், இப்படி தான் வாழ்கிறேன். காரணம் தலைமை விடம் சரியில்லை. நம்ம தலைமை சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். தலைமையிட்ட உண்மையான கணக்கு இல்லை, உண்மையான ஊழியங்கள் இல்லை, அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறது இல்லை. ஆனால் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்குன்னு ஆண்டு விரும்புகிறாரு. அது வாழ்க்கையை நீ வாழ்ந்து பாருங்கள். ஒரு கஷ்டமே வாழ்க்கையில் வராது, எந்த கஷ்டம் வராது. கஷ்டப்படக்கூடிய ஆண்டவர் தரவே மாட்டார். சில பேர் குறுக்கு வர வழியில் குறுக்கான சம்பாத்தியங்கள், அதுவும் பெண்கள்லாம் சில பேர் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தா கேவலமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. அது வாழ்க்கை இல்லை. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையை, கனம் பண்ணக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். நான் நினச்சி நான் வாழ்க்கையில் பார்ப்பேன், ஒன்றுமே இல்லை உலகத்தை வந்தோம். நான் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் வாழ்ந்த செத்த நாயிலும் கேவலம் வாழ்ந்த ஆண்டு என்னை உயர்த்தினார். உயர்த்தினது மாத்திரமல்ல, நாங்கள் 4 பிரதர்ஸ், ஒரே ஜாயின்ட் ஃபேமிலி, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணது எத்தனை இன்பம்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்வளவு ஆண்டவர் ஒரு கிருபை தந்து பழி நடத்தினால கடவுளுக்கு மகிமையாக வாழணும்னு வாழ்ந்தோம். இன்றைக்கி பாருங்கள், எத்தனையோ ஆலயங்கள் கட்ட முடிய கிருபை ஆண்டு தந்திருக்கிறார். எத்தனையோ பேசலேஜ் கட்ட வேண்டிய கிருபையை தந்திருக்கிறார். எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் கட்டணும் ஒரு ஆண்டு ஒரு கிருபையை தந்திருக்கார். இவ்வளோதான் ஊழியம் பண்ணணும் ஒரு எண்ணத்தை ஆண்டு தந்திருக்கார். இன்றைக்கி தலைமை பீடங்கள் சரியில்லை. மாய்மால வாழ்க்கை, ஏமாத்து வாழ்க்கை, மாய்மால தோத்திரம், தேவையில்லாத காரியங்கள், அரசியல் பண்ணிட்டு திருச்சி அழிக்கக்கூடிய மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வேதனையாக இருக்கும். நினச்சி பார்த்தா ரொம்ப வேதனை. அம்மா இதை பற்றி கவலைப்படக்கூடாது. நான் வாழ்கிற கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கா, கடவுளை கனம் பண்ணக்கூடிய வாழ்க்கை, அதுமா போதும். ஆண்டு நம்மளை கனம் பண்ணுவார். உன்னை ராஜாக்களும் ஆசாலும் ஆக்க சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதனே இல்லை, மனமாறும் அனுபவத்திலும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் வாசிப்போ பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா ஒரு பொம்பளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஆகாப் ராஜா பொண்டாட்டி யோசவேல், பேர் யோசவேல். அவன் சமரியாவில் ராஜாவாக இருக்கான், இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக இருக்கான். ராஜாவாக இருக்கும்போது என் வீட்டு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது. அந்த இடத்த கேட்குறான். ராஜா கேட்குறாரு, ஆகாப் ராஜா கேட்குறாரு, எப்பா வீட்டுக்கிட்ட ஒரு தோட்டம் இருக்குது, தோட்டத்தை எனக்கு தரியா, உனக்கு விலைக்கரையமான பணத்தை தாரேன், அதுக்கு பணம் எல்லாம் வேறு தோட்டம்லாம் தாரேங்க. ஆனால் அங்கே நாபாத்து ஒரு மனுஷன் நீதிமான் இருந்தான். ஒரு நீதிமான் நாபாத்து ஒரு மனுஷன் இருந்தான். அவன் சொல்கிறான், என் பிதாக்கள் சுதந்திரத்தை யாருக்கு நான் கொடுக்க முடியாதுன்ட்டான். கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு பாருங்கள், வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக படுத்து கிடக்கான், ரொம்ப சாப்பிடாமல் கொள்ளாமல் கிடக்கான். பொண்டாட்டி வந்து யோசவேல் கேட்கா, ராஜா சாப்பிடலையான்னு கேட்கா. சாப்பிடலைங்க. எதுக்குன்னா
நாபாத் தோட்டத்தை எனக்கு தரலன்னு சொல்கிறான். யார் விட்டு போய் சொத்துன்னு சொல்லுவாங்கல்ல, ஏமாத்து வாழ்க்கை. உடனே அவன் சொல்கிறார், நான் உனக்கு தரேங்க. அவன் ராஜா உண்மையான ராஜா தான் கேட்டிருக்கணும், எப்படி தருவன்னு கேட்டிருக்கணும். நீ சாப்பிட்டு படுன்னு உனக்கு தோட்டத்தை தரேங்க. தந்துட்டு நாபாத்திற்கு ஊருக்கு ஒரு கடிதம் எழுதுறா. என்ன எழுதுறா? ராஜாவையும் தேவனையும் தூஷித்தான்னு சொல்லி அவர் விரோதமாக பேசக்கூடிய 2 மக்களை ஏற்படுத்தி உபவாசம் சொல்லி ராஜாவின் தேவன் தூஷித்தான்னு சொல்லி 4 பேலியாள் மக்களை ஏற்பாடு பண்ணி கல்லெறிஞ்சு கொள்ளுடாங்க. கல்லெறிஞ்சு கொண்டோடு செத்து போகிறான். செத்து போன உடனே ரத்தத்தின் சத்தம் தேவ சமூகத்துக்கு போகுது. தேவ சமூகத்துக்கு போகிறேன்னு ஆண்டவர் பார்க்கார்ல. ஆண்டவர் நீதி செய்கிற தேவன் இல்லை. இன்னைக்கு மதத்தான் நினைக்கும். இன்னைக்கு நம்ம திருச்சபையில் கேவலமான அரசியல், கேவலமான காரியங்கள். இன்னைக்கு அரசாங்க நிலைமை ஏன் சரியில்லை? உன் வாழ்க்கை சரியில்லை. நீ உண்மையான வாழ்க்கை வாழலை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஒரு அதிகாரத்தில் இருந்த உடனே தேவையில்லாத அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு தேவையில்லாத கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ஒவ்வொரு காரியத்துக்கும் மனுஷன் பதில் சொல்லணும். யாராக இருந்தாலும் ஒருத்தர் தப்ப முடியாது. ஆண்டவர் பட்சிக்கிற அக்னி, ஒருத்தரும் தப்ப முடியாது. வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 25 வாசிக்கும் போது 19 வாசிக்கும் போது கணக்கு கேட்கக்கூடிய எஜமானோடு வர போகிறாரு. கணக்காண்டு வர போகிறாரு. அது யாரும் நம்புறியோ ஆண்டவர் நியாயாதிபதியை வர போகிறாரு. மனுஷன் பிறப்பதும் இறப்பதும் நியாயத்தில் அடைவதும் ஒவ்வொரு மனுஷனே விழுந்த கடமை. அதை மனசில் வச்சு நீ என்ன பாவம் செஞ்சாலும் சரி, என்ன அக்கிரமம் செய்தாலும் சரி, கடவுளுக்கு நீ கணக்கு கொடுக்கணும். அதை மட்டும் மனசில் வச்சு வாழ்ந்து பாரு. வாழ்க்கை உண்மையாக வாழ்ந்து பாரு. பிள்ளைகள் எப்படி ஆஸ்வதிக்கப்படுது பாரு. நீ ஏன் சாபம் குடும்பத்தில் ஏன் சாபம்? குடும்பத்தை ஏன் புருஷன் குடியார் நிலைகிறான்? எதுக்கு? உன் வாழ்க்கை சீரில்லாத வாழ்க்கை இருக்குது, உண்மை இல்லாத வாழ்க்கை இருக்குது, கடவுளை தேடாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, மாயமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இது வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவனாக இருந்தால் கடவுள் சாட்சியாக வாழாத நிறைய பேர் அதுதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. தேவனுக்கு சாட்சி உள்ள மகிமையுள்ள வாழ்க்கை வாழணும். ஆண்டு உலக ரட்சகரவர். பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனமாற மனுபுத்தம் அல்ல. சொல்லியும் செய்யாது. எத்தனையோ போராட்டம் வரும், எத்தனையோ வேதனை வரும். எங்களால் நினச்சி பார்ப்பேன். எத்தனையோ விதமான போராட்டம் வரும். எத்தனையோ நினச்சி ஆண்டவர் உமக்கா இத்தனை காரியம் செயல்படுத்துகிறமே, எத்தனை ஊரில் ஆலயம் கட்டுறோம், எத்தனை ஊர்மா காரியம் செய்கிறேன் நினைக்க ஆண்டவர் பார்க்கார்ல. ஜீவசர் பேர் எழுதப்படுதில்லை. அதை மாத்திரம் மனசில் வச்சு வாழணும். ஆனால் அழகாக செய்வாங்க. காலமெல்லாம் போய் சொல்லியிருப்பான், காலமெல்லாம் அக்கிரம் பண்ணியிருப்பான், காலமெல்லாம் தண்ணி அடிச்சிருப்பான், காலமெல்லாம் கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துருப்பான், திருச்சபை கெடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். அவன் பாருங்க, செத்த உடனே அழகாக அவனுக்கு பாட்டு பாடுறதை பார்க்கணும். வேதத்தில் வாசிக்கல ஆண்டவர் ஒருத்தர் தப்ப விட மாட்டார். 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதிகள் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு, நீதியுள்ள நியாய கர்த்தர் நாள் தருவான்னு சொல்லி நீ வாசிக்கலாம். பைபிள் தான் அந்த வார்த்தை இருக்கும். ஆண்டு ஒரு நாள் தர முடியாது. உண்மையாக வாழ்ந்து தேவனுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டு ரத்தத்தால் கழுவப்பட்டால் தான் உன் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படணும். அதை மனதில் வைத்து வாழக்கூடிய மக்களை வாழ நிறைய பேர் வாழல. எத்தனை விதமான காரியங்கள் கேவலமான வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நாளும் தேற்றுவார். எத்தனையோ சோர்ந்து போவேன். இப்போ கடந்த வாரத்தில் பாம்பேக்கு போயிருந்தேன். பெரிய ஒரு மாநாடு தலைமை தாங்கிறதுக்காக நம்ம கனத்துக்குரிய எம்பி ராபர்ட் குருசு நானும் போயிருந்தோம். அந்த மக்கள் கனத்தை பண்ணதை பார்க்கணும். ஆண்டு நம்மளை பொய் சொல்ல மனிதனே இல்லை. இன்னைக்கு இந்த உலகத்துக்கு மனுஷன் வாழ்க்கையினாலும் பண்ணிடலாம். ஆண்டவர் அவர் செய்த காரியத்தை தக்க பலனை ஆண்டு தருவார். அந்த ஆண்டு சொல்லுவார், நீ சோர்ந்து பார்க்காத. சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடுனேரோ எந்த பேரிலோ. ஜீவ கிரீடம் சூடுனேரோ எந்த பேரிலோ. சோர்ந்து போகாதே,
போராட சோர்ந்து போகாதே. எனக்கு அண்ணி இந்த ஒருதனை ஜெசியமா எல்லாருக்கும் தெரியல, நல்ல தேவ மனுஷி, எல்லாருக்கும் இறக்க செய்யக்கூடிய மகள், யாருக்கும் கொடுக்கக்கூடிய பண்பாடு, யாரையும் உபசரிக்க பண்பாடு, சாப்பிட்டியான்னு கேட்கக்கூடிய அன்பு, அப்படிங்களுக்கு கிடைச்ச அன்னிமாரெலாம் அப்படி தான், என் மனைவி அப்படி தான். நீங்கள் அதனால் ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்த எங்களுக்கு, சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் வாழ்ந்த எங்களுக்கு சென்னைக்கு போய் 66 வருஷம் ஆச்சு. சென்னைக்கு போய் 66 வருஷம் ஆச்சு. போகும்போது செருப்பு இல்லை, நல்ல ட்ரௌசர் இல்லை, போட்டுக்கு நல்ல சட்டை இல்லை, அப்படி வாழ்ந்த நடிச்சுக்கு செத்த நாயிலும் கேள்வி வாங்கன்ற உயர்த்து நான் சொன்னேன். நம் வாழ்க்கைக்கு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கணும், தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். இன்னைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அடுத்த ராத்திரி கூட பிடிப்பான். அந்த மாதிரி கதை நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அது வாழ்க்கை இல்லை. தான் வாழ்ந்த நிலைமை பார்க்கணும், வளர்ந்த நிலைமை பார்க்கணும். கடவுளை எப்படி உயர்த்திருக்காரு அந்த காட்சியை பார்க்கணும். உலகத்துக்கு ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. ஆனால் வாழ்க்கை தேவனை பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கை, சாட்சி உள்ள வாழ்க்கை, மகிமை உள்ள வாழ்க்கை, உனக்கு நன்மை செய்யும் போது திராணி இருக்கும்போது செய்யத்தக்களும் செய்யாமல் இருந்தத. அதைத்தான் ஐயா நேற்றையே சொல்லிட்டார். நான் ராத்திரி என்னை பார்த்துட்டார். பார்த்துட்டு அந்த ஷெட்டில் வந்து போட்டு கொடுத்தீங்க, திருமணம் பண்ண முடியலை, பல தொல்லைகள். ஒரு ஷெட்டை போட்டு ஸ்கூலை கட்டிட்டா நல்லாயிருக்கும். அப்படி வாஞ்ச வேணும் வாழ்க்கையில். சில பேர் தரிசனம் பூமி என்ன பூமி, ஒரு கமிட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. எத்தனை ஆலயங்கள் தவிர்த்து கிடக்குது, எத்தனை பள்ளிக்கூடங்கள் நாதி இல்லாமல் கிடக்குது, பிள்ளைகள் இல்லாமல் கிடக்கு, கவனிக்க ஆள் இல்லை. தாச பிடிச்ச முயலுக்கு தான் 3 கால், இதைத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் சில பேர் ஊழியத்தில் வந்துட்டு. எவ்வளோ தப்பான செயல், எவ்வளோ தப்பான கணக்கு கொடுக்கணும். தப்ப ஒருத்தன் தப்ப முடியாது. ராஜாவாக இருக்க காலத்தில் எரேமியா ராஜா, எரேமியா தீர்க்கதரிசி, எரேமியா ராஜா வானான். தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்க்கை வாழ்ந்தான். அகியான்னு ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டு அவனை எச்சரித்தார். எச்சரிச்சு கேட்கல. கடைசியில் அவன் மனைவிக்கு அவன் குழந்தை ஒரே பையன் செத்து போயிட்டான், சாக்க கிடக்கான். அப்போ எரேமியா சொல்கிறான், மனைவியை கூப்பிட்டு, சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, நீ அங்கே போறியா, அங்கே போய் ஒரு விசேஷம் கேட்டு வா, நான் ராஜாவன் சொன்ன தீர்க்கதரிசி அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்கிறான். போகும்போது வேஷம் மாறி போ அப்படின்னு சொல்கிறான். அவள் என்ன செய்கிறான்னு நிறையா அப்பங்கள், ஒரு செம்பு தேனெல்லாம் கொண்டு போகிறா. போகும்போது வேஷம் மாறி போகிறா. வேதத்தில் வாசிக்கிறோம், ரொம்ப வேஷம் மாறி போகிறா. 1 ராஜாக்கள் 14 வாசிக்கும் போது வேஷம் மாறி போகிறா. வேஷம் மாறி போகும்போது அந்த தீர்க்கதரிசி ஐயா வயதான காலத்தை கண்கள் மயங்கி பார்க்க இல்லாமல் பார்க்க முடியாமல் இருக்கா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் வந்து பொய் சொல்ல மனிதன் இல்லை, மனமாற மனுபுத்தம் அல்ல, ஒருத்தரும் தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது. நீ செய்ய பாவத்துக்கு அனுபவிச்சு தான் தீரணும். உப்பு தின்னும் தண்ணி தான் குடிக்கணும், வேறு வழி இல்லை. என்ன பாவம் பண்ணியோ திருச்சபை பொறுப்பு ஆண்டு உன் கையில் கொடுத்துருக்காரு. நீ சீராக வாழலை, சீராக வாழன்னு சொன்னால் கடவுளுக்கு நீ பதில் சொல்லணும். யாராக இருந்தாலும் சரி. அவன் பணத்துக்கு வரல, பதவிக்கு வரல. சில பேர் லேச கட்டியாக்கா ஒரு பாடு, எந்த லேச கட்டி வேண்டாம். கடவுள் சாட்சியாக உண்மையான வாழ்க்கை வாழு. நீ எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராகி கொள்ளையடிக்கிறதுக்கு, நீ டிசி மெம்பராகி சொத்தை விற்கிறதுக்கு அவன் ஒன்று அனுப்புகிறாரு. தப்ப முடியாது ஐயா. போகும்போது வாசலில் நுழைகிறா. நுழைஞ்சோடனே இந்த 1 ராஜாக்கள் 14 வாசல் பார்த்தீங்கன்னு வேடிக்கையாக இருக்கும். தீர்க்கதரிசி கேட்பாரு, உள்ளே வாம்பா, யூரேமின் மனைவியே நீ உள்ளே வா, உன்கிட்ட ஒரு விசேஷம் கேட்குறீ உள்ள வாரியா, நீ வரும்போது ஒரு அந்நிய ஸ்திரியை காட்டுறியா, ஆனால் உன் பிள்ளை செத்து போவோம். எப்படி செத்து போவோம்? கடவுள் சொன்ன வார்த்தை நீ கீழ்ப்படியாமல், ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றாமல், கடவுள் குறவை நீ பாவம் பண்ணதால ஆண்டவனை தப்ப விட மாட்டான்னு சொல்ல ஒரே வார்த்தை சொல்லிட்டான், அவ்வளோதான். இன்றைக்கு ஆண்டு ஜீவனுள்ள தேவன், ஒருத்தரும் தப்ப முடியாது, ஒருத்தரும் தப்ப முடியாது. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழலாம். அருமையான தம்பி ஜெனி பார்த்து உங்க குருவான பார்த்து நேர்மை, யாருக்கும் பயப்பட மாட்டார். யாருக்கு பயப்படணும்? அப்படி ஊழியக்காரனை பார்க்க முடியல. இப்போ நிறைய பேர் இப்படி இல்லை. ஏன் பயப்படுறாங்க? கேட்டால் ஒரு சார்ஜை உருகிடுவேன், காயத்தை உருகிடுவேன், இப்படி பயன்படுத்துகிறாங்க. இது வாழ்க்கையா?
ஏன் கயிறு ஆண்டு தான் உருவணும், ஒன்று யார் உருவுறது? பயப்படாத, கடவுளுக்கு உண்மையான ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு மகிமையாக வாழலன்னு சொன்னால் மனுஷனே இல்லை. நேர்மையாக வாழணையா, பந்தத்தை ஆண்டவனை கற்றுக் கொடுத்துருக்காரு, அந்த வாழ்க்கையை தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி அருளாதர் நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழும்பிடுவார் நடுவில்.
வாழ்க்கை கடவுள் பிரியமாக வாழுங்க. பிள்ளைகளை ஞானமாக வளங்க. பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை ஞானமாக வளங்க. செல்ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறான்னு கேளுங்க. எங்கே போகிற, எங்கே வர, எத்தனை மணிக்கு வந்த, ஏன் லேட்டுன்னு கேளுங்க. சில குடும்பங்கள் சீர் இல்லாமல் போனதுனால பிள்ளைகள் வாழ்க்கை சீர் இல்லாமல் போயிடுது. கிறிஸ்தவ பிள்ளைன்னா கிறிஸ்தவ பிள்ளையாக தான் வளரணும். ஏமாற்று வேலை, மாயைக்கு இன்றைக்கி உலகம் முழுதும் கஞ்சாவிலையும் பலவிதமான போதை வசதி அடிமைப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகள்லாம் ரொம்ப சீரழிஞ்சு போகிறாங்க. காரணம், உங்கள் வாழ்க்கை சீர் இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இந்த யோசேவேல் வாழ்க்கை பாருங்கள், சீரெல்லாம் போயிட்டல. திக்கத்தை சொன்னால் ஒரு துண்டுக்கு ஓடு கூட கிடைக்கான்னு சொன்னால, அந்த மாதிரி செத்து நாசமாக போயிட்டார், அழுகி போயிட்டார். காரணம், கடவுள் பிரியமில்லாத காரியம் செஞ்சதுனால தான். கடவுள் பிரியமில்லாத தலைவர்கள் அப்படித்தான். கடவுள் ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு சரியாக உண்மையாக நிறைவேற்றணும். கதி இது தான். ஒருத்தன் தப்ப முடியாது. உலகத்துக்கு ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, திரும்ப திரும்ப தான் சொல்கிறது தான். இன்னும் எடுத்து போகிறதில்லை. இன்னைக்கு வயசு எனக்கு 76. இந்த ஊரில் எங்கள் அண்ணி, என் மருமகளுக்கு இந்த ஊரில் அவங்க காரணம் கேட்டீங்கன்னா எல்லா ஊருக்கும் கடவுள் பிரியமாக நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கும். ஏன் கேட்டீங்கன்னா, வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான். உன் பணம் உன்னை காப்பாற்றாது, உன் நகை உன்னை காப்பாற்றாது, உன் மகன் ஒன்று கூட வராது. கடைசி காலத்தில் போகும்போது ஒன்றுமே கொண்டு போக முடியாது, ஒன்றும் கொண்டு போக முடியாது. யாராக தான் சரி, அன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. அப்படி வாழுங்க. கற்றுக்கணும், ஆஸ்வதிக்கட்டும். எனக்கு சென்னையில் இன்றைக்கி 5 மணிக்கு போய் இருக்கணும்னா அதில் போய் ஏர்போர்ட்டு தான் போகிறேன். அதில் ஜெபம் பண்ணுங்க. நல்ல காரியம் நடக்கணும். கிறிஸ்தவ திருச்சபையில் நல்ல காரியம் நடக்கணும். இன்றைக்கி விற்று திருச்சபை சொத்தை கூறு போடணும்னு வச்சு வரவெல்லாம் ஆண்டவர் கூறு போட்டுருவார். யாராக இருந்தாலும் சரி தப்ப முடியாது. திருச்சபை சொத்தை கூறு போட்டு சாப்பிடணும் வரவெல்லாம் ஆண்டவர் கூறு போட்டுருவார். அதை மனதில் வச்சு வாழுங்க. கர்த்தவங்களை ஆஸ்வதிக்கட்டும், வழிநடத்தட்டும். பெண்கள் பண்டிகை கொண்டாடவங்க பெண்களாக மாறுங்க. பெண்களை மாறி கடவுள் சாட்சியாக வாழுங்க. ஒரு சினிமையாளி இப்படி வாழ்ந்தா பற்றியல, பெரிய பணக்காரி எப்படி வாழ்ந்த, பரிசுத்தமாக வாழ்ந்த, ஒரு தாகமுள்ள மகளாக வாழ்ந்த. இன்றைக்கி மக்கள் எவ்வளோ விதமான காரியங்களை ஆண்டவர் சொல்கிறாரு. எரேமியா 2:4 வாசிக்கும் போது, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்து என்ன அநியாயத்தை ஆண்டவர் கேட்காரு. நீங்கள் அநியாயமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கை தேவனை பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கையை, சாட்சி உள்ள வாழ்க்கையா, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையா, மகிமை நிறைந்த வாழ்க்கையாக வாழணும். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுமா, நோக்கி பார்க்கலாமா. ஆண்டவரே, எங்களை ஆஸ்வதிங்கப்பா. சும்மா கர்த்தவனை ஆஸ்வதிப்பார், கொண்டெல்லாம் அக்கிரமம், கடைசியில் கொண்டை ஆஸ்வதிப்பார், உச்சியும் ஆஸ்வதிப்பார். ஏமாத்து வேலை. உண்மையாக வாழு. கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழாட, அது சாட்சியுள்ள மகிமுள்ள வாழ்க்கை வாழு. கர்த்தவனை ஆஸ்வதிக்கட்டும். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார்,
கலங்காதே மனமே காத்திடுவார். வீழ்ச்சியில் வீழ்ந்துள்ள மீட்டவரும் வீடாது சேர்ப்பவரும் வீடாது சேர்ப்பவரும் கிட்டின வேளையில் நிச்சயம் உன்னை கிட்டி இழப்பவரோ. கிட்டின வேளையில் நிச்சயம் உன்னை கிட்டி இழப்பவரோ. ஜெயமோ கனமோ சுகமோ உனக்கென்றும் அளிப்பவரா, உனக்கென்றும் அளிப்பவரா. அப்பா காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். நல்ல தகப்பனே, கால வேளைக்கு சமூகத்தை அண்டி ராஜா தொடர்ந்து காத்து கொடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒரு எஸ்தரை போல ரூத்தை போல உண்மையான வாழ்க்கையை வாழ கிருபை தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி பாதுகாத்து கொடுங்கப்பா. எங்கள் திருமணத்தையும் கருத்து தருகிறோம்ப்பா. பொய்யான வாழ்க்கையை எடுத்து போட கிருபை தாங்க. ஊழியர்கள் உண்மையாய் மாற கிருபை தாங்க. திருமணங்கள் உமக்கு மகிமைப்படுங்க பிரகாசிக்க கிருபை தாங்கப்பா. கடைகளை எடுத்து போடுங்க. அல்லவே திருடவும் கொல்லவும் அழிக்கவும் சொல்லி வார்த்தைப்படி திருடர்கள் ஒளியட்டும் அப்பா. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகள் தான் ஜீவனை கொடுக்க வார்த்தைப்படி நல்ல மேய்ப்பராய் மாற கிருபை தாங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு இனிய நாமத்தில் ஏங்கி இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.